வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் வீடியோ போட எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். பெல் ஐகானை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் எல்ஜி ஸ்குவாட் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி வீடியோ உங்களை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்மளோட சேனல்ல உங்களுக்கான என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா 2026 இப்ப ரீசெண்டா ரிலீஸ் ஆன ஹுக்கும் அப்படின்ற ஒரு பயங்கரமான ஹாரர் த்ரில்லர் படத்தை பார்க்க போறோம். அதே மாதிரி இன்னைக்கு இந்த படத்தோட ஒன்னு கூட சொல்ல வேண்டாம் நினைக்கிறேங்க. டைம் ஆயிடுச்சு, அவசரமா தான் பேசிட்டு இருக்கேன். பட் இப்படி போறதுக்கு முன்னாடி எப்பவும் போல இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இருக்கேன். அப்படியே நம்மளோட சேனல் இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துக்கு கூட பெல் ஐகானை டிக் பண்ணிக்கோங்க. இப்ப இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே கொளுத்துற வெயில ஆள் மட்டுமே இல்லாத ஒரு பாலைவனத்துல ஒரு சோல்ஜரோ ஒரு குட்டி பெண்ணோ ஏதோ ஒரு மேப்பை ஃபாலோ பண்ணிட்டு ஏதோ ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறதுக்காக நடந்து போயிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. அப்போ ஒரு இடத்துல திடீர்னு இந்த சோல்ஜர் பத்தினா ரெட் கலர் சர்க்கிள் ஒன்று பார்க்கலாம். அதை பார்த்து உடனே நம்ம நெருங்கிட்டோம், கிட்ட வந்துட்டோம்னு சொல்லிட்டு இவன் இதுக்கு முன்னாடி மேப்பா ஒரு பாட்டிலுக்குள்ள வந்துதான் வெளியில எடுத்துருப்பா இல்லையா? ஆனா அந்த பாட்டிலோட போடி செம டைட்டா லாக் ஆயிடுச்சு. அவனால அதை ஓபன் பண்ண புரியல. மண்ணில வச்சு அடிச்சாலும் உடைய மாட்டேங்குது. அதனால அதை வச்சு உடைக்கிறதுக்கு நல்ல ஸ்ட்ராங்கான ஏதாவது ஒரு பொருள் வேணுதே. கூடவே நம்ம தெரியாது அந்த குட்டி பையன் அவன் இப்ப முன்னாடி கூப்பிடுறான். திரும்பி பார்க்கறான்னு சொல்லிட்டு அப்படியே அவனோட தலையில பாட்டில் அடிச்சு உடைக்க போற மாதிரி ஒரு கதையை நம்ம ஹீரோ பேப்பர்ல எழுதிட்டு இருக்கான். அதுக்கு முன்னாடி உனக்கு பின்னாடி ஏதோ ஒரு சத்தம் வர யாரும் திரும்பி பார்த்தா இப்ப அந்த இடத்துல யாரையும் காணோம். ஆனா அவனுக்கு ஆப்போசிட் தூரத்துல படிக்கட்டு நின்று ஒரு லேடி உனையே பார்த்துட்டு இருக்கிற மாதிரி அவனுக்கு தெரியுது. அதனால இவனுமே லைட்டா திருப்பி அந்த இடத்துல யாராவது இருக்கானு பார்த்தா யாரையும் காணோம். ஆனா டக்குனு உள்பின்னாடி இவனோட அம்மாவோட பேய் இப்படி வந்து இவனை பயமுறுத்த இவன் அரண்டா சுத்தி பத்தி பாக்குறான். இப்ப அந்த இடத்துல அந்த லேடியோட பேய காணோம். அதே மாதிரி நம்ம ஹீரோவோட அம்மாவும் அப்பாவும் இப்ப கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இறந்து போயிருப்பாங்க போல. சோ அதனால அவங்க கல்யாணம் பற்றி முதல்ல போல ஒரு எதுனா ஐலாண்ட் தான். சோ இப்ப அந்த ஊருக்கே குறிப்பா அவங்க ஹனிமூன் போறப்போ போல ஹோட்டலுக்கே நம்ம ஹீரோ போயிட்டு இவங்க ரெண்டு பேர்த்தோட அத்தையும் கரெக்டணும்னு முடிவு பண்றான். இது இல்லாம அந்த பெட்டிக்குள்ள எதிரும் போட்டோஸ் அஸ்தியம் மட்டும் இல்லைங்க, கூடவே ஒரு ரைஃபிள் ஒரு துப்பாக்கி இருக்கும். சோ இப்ப அத்தையும் நம்ம ஹீரோ எடுத்துக்கிட்டு நேரா அயர்லாண்ட்ல உள்ள அந்த ஹோட்டலுக்கு தான் போறாங்க. கார் பார்க்கிங்க ஒரு பையன் ஏதோ வண்டியை நோட்டிட்டு இருப்பான். அப்ப சரி ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்கான்னு நினைச்சுக்கிட்டு நம்ம ஹீரோ அசால்ட்டா போலாமேன்னு பார்த்தா கொன்னதே இந்த காரை நோண்டவனா தான் இருப்பான் போல. அப்ப அவங்ககிட்ட ஐயோ ஏன் அவர் அப்பாவை ஆட்ட கொண்டேன்னு கேட்டா இந்த ஆடு சும்மா இல்லாம என் கார் மேல ஏறி என்னோட கார் பெயிண்ட் எல்லாம் டேமேஜ் பண்ணிடுச்சு, அதான் ஒரே போடா போட்டு கொண்டுட்டு சைக்கோ மாதிரி பேசிட்டு இருக்கான். அப்ப அந்த டைம் அந்த ஹோட்டலுக்குள்ள ஒரு பெரியவர் இருப்பாரு. அவர் ரெண்டு குடிப்பசங்களை கூப்பிட்டு இது மாதிரி இந்த ஊர்ல வாழ்ந்த ஒரு பழங்கால சூனியக்காரியை பத்தி உங்களுக்கு தெரியுமா? அவ காட்டுக்குள்ளே ஒரு பாதாள கோயக்குள்ளதான் வாழ்வா. அந்த பக்கமா போற சின்ன பசங்களையும் டிராவலர்ஸையும் அப்படியே மயக்கி வெஸ்மரைஸ் ஆக்கி டக்குனு அந்த கோயக்குள்ள இழுத்துப்பா. அது மட்டும் இல்ல அவங்களோட கைகளை சங்கிலினால கட்டி அவங்களோட தோல் நகம் கண்ணு காதுன்னு எல்லாத்தையும் பிச்சு கொடூரமா கொள்வா. அப்படிங்கிற மாதிரி இந்த பெரியவர் அந்த கதையை சொல்லிட்டு போதே கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்துருவான். அந்த பேய் சின்ன பசங்களா உங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட ஓடுத தெரியாத மட்டும் அப்படி பேசிட்டு இருக்காதுன்னு சொல்லும்போது அந்த பயில அங்கிட்டு ஓடிப்படுவாங்க. அப்ப இந்த ரிசப்ஷன்ல உள்ள லேட்டா வர விஷயத்த உள்ள பெரியவர் பார்த்து டாடா தலை தூங்கி எந்திரிச்சு வந்துட்டியா? சாரி சார், உள்ள ஒரு முக்கியமான ஃபோன் கால் எடுத்தேன். சாரி எதுக்கு என்கிட்ட கேட்கிறேன்? கெஸ்ட் கிட்ட கேளு. யோ நீ யாரியா? இது உனக்கு தேவையில்லாத விஷயம். எதுக்கா எங்க ரெண்டு பேத்துக்குள்ள மூக்கு நோடிக்கிற? மூக்க நோக்கிறதான் பையன் வேலையே. ஏன்னா நான் தான் இந்த ஹோட்டலோட ஓட இருக்கிறாரு. அதுக்கப்புறம் அவனை கூட்டிட்டு போறது யாருன்னா வழியில இந்த ஆட்டோ குண்ணா பத்திக்கா அவன் தான். அதே மாதிரி ஹீரோவா அவனோட ரூம் கீயை வாங்கிட்டு இது இவனோட ரூம் தேடிட்டு போதான் அங்க பியோனான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வரா. நம்ம ஹீரோ இந்த ரூம்ல தங்குறோன்னு அவனை கரெக்டா கூட்டிட்டு போய் விடுறா. அப்ப ஹீரோ போறதுக்கு முன்னாடி இந்த பொருளிட்டு ஒரு நிமிஷம் இந்த போட்டோ இருக்க மரம் எங்க இருக்குன்னு தெரியுமா உங்களுக்குன்னு இவனோட அம்மா இதுக்கு முன்னாடி அந்த ஒரு பெரிய மரத்தை போட்டு இருப்பாங்க. அங்கதான் அவங்களோட சாம்பலையும் போட்டு ஓட்டிக்க மாதிரி விருப்பப்பட்டிருப்பாங்க. அதனால ஹீரோ உடனே இந்த மரம் எங்க இருக்கு அப்படி விஷயத்தை கண்டுபிடிச்சு இவன் பேரண்ட்ஸோட அந்த சாம்பலை இந்த இடத்துல கூட்டிட்டு அதே காட்டுக்குள்ள நடந்து போயிட்டு போதா அங்க ஒரு ஆடு செத்து போய் கிடக்கிற விஷயத்தையும் அதை ஜெரிங்கிறவன் வேடிக்கை பாக்குற விஷயத்தையும் பாக்குறான். ஆக்சுவலி இந்த ஆட்டையும் கொண்டது காரை சரி பண்ண ஒரு பத்தோலியா ஹோட்டல்ல அவனேதான். இப்ப ஹீரோ வெல்கப்படுறதுமா இந்தப்பா ஆட்டு பால் குடிக்கிறேன்னு கேட்டா ஹீரோ வேண்டாங்கடா இதோட ஸ்ட்ராங்கா வரதாவது இருக்கான்னு கேட்கறான். அப்ப அவன் ஏதோ கையாலே தயாரிச்ச ஒரு சரக்கை ஹீரோ கிட்ட குத்து இதை குச்சி போறேன்னு சொன்னா அவனும் நல்லா இருக்குன்றான். அதே மாதிரி இவன் குடிச்சிட்டு இந்த பால் சாதாரண பால் இல்லையா, ஏதோ ஒரு மேஜிக் போஸ்டுமா போட்டு நல்லா அரைச்சி அந்த பாலை கலந்து குடிச்சிட்டு இருக்கிறதா அந்த பாய் பேசிட்டு இருப்பான். அது மட்டும் இல்ல இந்த மலையாடுகள் காட்டுக்குள்ள தெரிஞ்சிட்டு போதா அங்க இந்த மேஜிக் போஸ்டூம்ஸை சாப்பிட்டுட்டு போதையாகி கிறுக்கு பிடிச்சி இந்த காரோட பேனட் அப்படியே பல இருக்கு இல்லையா, அதனால அப்படி இந்த கார் மேல ஏறி குதிச்சு விளையாடுதான். அதுக்கப்புறம் ஹீரோவும் சரி எனக்கு டைம் ஆயிடுச்சு கொடுத்த ட்ரெண்டுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு அப்படியே இந்த இடத்த விட்டு கிளம்பி மறுபடியும் ஹோட்டலுக்கு வரான். அப்ப அந்த ஆட்டுக்கு எவ்வளவு கொழுப்பு பாருங்க. இப்பதான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இந்த பையன் சொல்லிப்பா இல்லையா கார் மேல ஆடி அடிச்சு அதனால அதை கொண்டு அந்த விஷயம் தெரியாம இன்னொரு ஆடா அதே மாதிரி ஏறிட்டு இதுவும் சாதாரண போது போல. அந்த நேரத்துல ஹீரோ என்ன பண்ணா இந்த பார்டெண்டர் பொண்ணு பினோலா கிட்ட இவன் அந்த கதையோட முடிவு சொல்லிட்டு இருக்கான். அதுல கடைசி அந்த சோல்ஜர் அந்த பாட்டில உடைக்கிறதுக்கா முயற்சி போட்டா அவனால உடைக்க முடியல. அதனால அந்த குட்டி பெண்ணோட பண்ட ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அவனோட தலையில இந்த பாட்டை உடைக்க ட்ரை பண்ணும்போது பாட்டில் அப்போ உடையில ஆனா அந்த பையன் மட்டும் இறந்துட்டான். ஐயோ அதுக்கப்புறம் என்ன அந்த மொட்டை பாலைவனத்துல எங்க போறது எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியாம வைத்திய மாதிரி சோல்ஜர் தெரிஞ்சிட்டு அப்படி ஹீரோ கதை எழுதி வச்சிருக்கான். அப்ப அதை கேட்டு பொண்ணு என்ன இவ்வளவு கூடுதமான முடிவா இருக்கு இல்ல
இப்படிப்பட்ட புக்லாம் நான் படிக்க மாட்டேங்கிறா அப்படின்னு அதை கேட்டு சிரிச்சுட்டு நீ என்னோட அம்மா மாதிரி தான் இருக்குன்னு சொல்லி இவன் அம்மாவோட போட்டோ காட்டுறான். இதை எடுத்தது யாருன்னு கேட்டா என்னோட அப்பா தாங்கிறா. அந்த ரெண்டு பேர் பேர் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இறந்துப்பட்டது அவங்க சொல்றான். சரி எப்படி அந்த அங்க கேட்டா ஒரு நாள் என்னோட அம்மா அவங்களோட வேலையை முடிச்சுட்டு மறுபடியும் வீட்டுக்கு கொண்டாங்க. அப்ப திடீர்னு ஒருத்தான் எங்கிட்ட வந்து என் அம்மாவோட தலையில ஷூட் பண்ணி அவங்களை கொண்டுட்டு தான் சொல்றான். ஐயோ அப்ப அவனை என்ன பண்ணாங்க தூக்கி ஜெயில போட்டாங்க கேட்டா இல்ல அவனுக்கு வயசு கம்மி அவனை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. என்ன கேட்டா அவனை தூக்குல தொங்க விட்டு குடும்பமா கொண்டு இருக்கிற மாதிரி ஹீரோ ஆதங்கப்படுறான். உங்களோட அப்பாவுக்கு என்னாச்சுன்னு கேட்டா அவரும் பயங்கரமா குடிச்சிட்டு உடம்ப கெடுத்துக்கிட்டு அந்த மனுஷனும் போயிட்டான்னு சொல்லிட்டு அவனால ஒரு விஷயத்த நோட் பண்றேன். அது இந்த ஹோட்டல்ல புதுசா அந்த ஹனிமூனுக்கு வரவங்களுக்காகவே தனியா ஒரு ஸ்பெஷல் ரூம் இருக்குல்ல அதை எதுக்கா பூட்டி வச்சிருக்கீங்கன்னு கேட்டா இப்ப நேத்து இல்ல பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த ரூம இந்த ஹோட்டலோட ஓனர் க்ளோஸ் பண்ணிட்டு தான் சொல்றா. சரி ஏன் எதனால கேட்டா அதுக்கு காரணம் ஒரு சூனியக்காரின்றா. இது சூனியக்காரியா? ஆமா ஒரு பயங்கரமான சூனியக்காரியே அந்த அரக்கோல தான் பல வருஷமா இந்த ஹோட்டலோட ஓனர் அடைச்சு வச்சிருக்காரு. அந்த ரூம்க்கு இது வரைக்கும் யாரும் போறதில்ல. நானும் போயிடலாம் நைஸா அந்த ரூம்குள்ள என்ன இருக்குன்னு பாத்துலாண்டு இங்க வானசன ஓட்ட சாவியெல்லாம் கூட கேட்டு பார்த்தேன். ஆனா யாரும் அந்த சாவி எனக்கு கொடுக்கங்கிறா. அப்ப ஹீரோ ஏண்டி மேல சூனியக்காரி இருக்கிறதா சொல்றாக்க. ஆனா அந்த ரூமுக்கு போறதுக்கு உனக்கு பயமா இல்லையா? ஒரு வேளை நீ போயிட்டு அந்த சூனியக்காரை பிடிச்சு விட்டானா அவளை எல்லாம் என்ன பிடிக்க முடியாது. ஏன்னா நான் போகும்போதே டாக் பீஸ் எடுத்து போவேன். டாக் பீஸா அதை வச்சு என்ன பண்ண முடியும்? ஏன்னா ஒருவேளை அந்த சூனியக்காரை என்ன விரட்டானா டக்குனு என்ன சுத்தி ஒரு பாதுகாப்பு வலைபாதி இந்த டாக் பீஸ் வச்சு ஒரு வட்டத்தை நான் போட்டுப்பேன். அதை தாண்டி அந்த சூனியக்காரையில என் கிட்ட கூட வர முடியாது அப்படிங்கிற மாதிரி இவ ஏதோ ஒரு புக்ல கதையா பிடிச்சிப்பா போல அந்த விஷயத்தை ஹீரோ கூட சொல்றா. ஆனா ஹீரோத்தை சுத்தமா நம்புற மாதிரி தெரியல. எனக்கு என்ன ஒரு சூனியக்கார எல்லாம் போட்டுறானா நான் அது மாதிரி சாக் பீஸை வச்சு ஒட்டம்லாம் போட பார்த்தேன். ஒரு சைக்கார்டிஸ்ட் டாக்டர் தான் பார்க்க போவேன் அப்படிங்கிற மாதிரி காமெடி பண்ணிட்டு இருப்பான். அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு இந்த ஹோட்டல்ல வேலை செய்யற ஆல்பின் சொல்லிட்டு ஒருத்தர் வருவாரு. இப்ப அவர்கிட்ட யோ அதான் அந்த ஹனிமூன் சூட் ரூம்ல ஒரு சம்பவம் நினைச்சுல அதை ஒரு வீட்டை சொல்லணும்னு சொன்னா எவ்வளவு சொல்றான். அது என்ன ஒரு நாள் அந்த ரூம்ஸ் இருக்கிற ஃப்ளோர்ல லிப்டுக்கு பக்கத்துல என்ன ஏதோ நோட்ல எழுதிட்டு இருக்கும் போது திடீர்னு லிப்டோட டோர் ஓப்பன் ஆகி இவனோட தொப்பு கீழே வந்திருக்கு. அப்ப இவன் என்னடா தானா திறக்குதுன்னு கையில லைட் ஆன் பண்ணி உள்ள யாராவது இருக்காங்கன்னு தேடி பார்த்தா யாரும் போச்சு விடுற சத்தம் மட்டும் தான் தெரியுது. ஆளக்காரோ அப்ப திடீர்னு இந்த சூனியக்காரோட முகம் இருட்டில் எடுத்து இப்படி தெரிய அதை பார்த்து பயா பாரான் இருக்கான். அந்த விஷயத்தை இப்ப நம்ம ஹீரோ கிட்டே சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இந்த ஃபியோனா பொண்ணும் சரி எனக்கு ஒரு முக்கியமான வேலை வந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோவும் ஆல்பின் தான் பேசிட்டு இருப்பாங்க. ஆல்பின் என்ன சொல்றானா இது வரை நீங்க எப்படி ரைட்டரா இருக்கீங்களோ அதே மாதிரி நானும் ரைட்டரா இருக்கேன். சில கதைகள்லாம் எழுதிருக்கேன். சோ அதை நீங்களும் பார்த்து படிச்சு ஏதாவது கரெக்ட்னு சொன்னீங்கன்னா ஆலோசனை சொன்னீங்கன்னா நானும் அதை சரி பண்ணிப்பேன். பெரிய ரைட்டரா ஒரு வேலைக்கு வர சொல்றான். ஆனா அந்த இடத்துல அந்த பையன் எந்த அளவுக்கு ரூடா நடந்துக்கிறான் பாருங்க. அதாவது ஒரு ஸ்பூனை நல்லா சூடு பண்ணி காய்ச்சி அதை அந்த ஆல்பியோட கையில சுட்டு விட்டு போட முதல்ல பெரிய ரைட்டர்னு அவனை திட்டிட்டு ஃபுல்லா குடிச்சிட்டு அப்படியே அவனோட ரூமுக்கு போயிடுவான். அப்ப அதுக்கப்புறமா தான் அந்த இடத்துக்கு ஃபியோனா வந்துட்டு நம்ம ஹீரோவோட அம்மாவோட போட்டோவையும் அவனோட ரெக்கார்டவே இங்கேயே வச்சுட்டு போயிட்டா அப்படி விஷயத்த நோட் பண்ணிட்டு அதை அவங்ககிட்ட கொடுக்கலாமே ரூமுக்கு போறா. பட் ரூமோட கதை ஓபன் பண்ண முடியல. அதனால அந்த ஆல்பிப்பா இருக்கான் பாத்தீங்களா அவனை வச்சுதான் டே உங்ககிட்ட தான் சாவி இருக்குல்ல ஓபன் பண்றான்னு சொன்னா அவன் பயப்படுறான். அந்த ஆளு சாதாரணமா பேசிட்டு இருக்கும் போதே லூசு மாதிரி என் கையில சூடு வச்சு விட்டான். இது கதவுலாம் திறந்து அவ்வளவுதான் டே தொடரா அப்படின்னு சொல்லப்போ இவனை சாவியை போட்டு திறக்கலாம். ஆனா திறந்ததுக்கு அப்புறமா நாங்க ஒரு ட்விஸ்டே காத்துச்சு. ஏன்னா நம்ம ஹீரோ தற்கொலை பண்ணிட்டு தூக்கல தூங்கிட்டு இருக்கான். சோ அத பார்த்து இந்த ஃபியோனா ஷாக் ஆயிட்டு இருக்கிற டைம்ல அப்படியே நம்ம ஹீரோக்கு கனவா இல்ல பேய்களோட உலகத்துல இருக்கானான்னு தெரியல. ஆனா ஹீரோ இந்த ஹோட்டல் இருக்க லிப்டுக்குள்ள நிக்கும் போது தூரத்துல ஏதோ ஒரு கருப்பிடிச்ச உருவம் நடந்து வர மாதிரியும் அப்படியே ஆளாற மாதிரியான சத்தம் திரும்ப திரும்ப அவனோட காதுல விழுந்துட்டே இருக்கும். ஆனா அதை அவன் பெருசா கண்டுக்காம அப்படியே லிப்ட க்ளோஸ் பண்ணிடுவான். ஆனா தொடர்ந்து அந்த அழுகுரல் அதிகமா கேட்டுட்டே இருக்கும். இவன் யாராதுன்னு சொல்லிட்டு லிப்ட் ஓபன் பண்ணி பார்த்தா இப்ப அந்த இடத்துல யாரையும் காணோம். அந்த அழுகுரலும் நின்று போயிடுது. சரி இதெல்லாம் நம்ம கற்பனை இருக்கும்னு நினைச்சுக்கிட்டு மறுபடியும் அந்த டோரை க்ளோஸ் பண்ணா திடுக்கிறவனுக்கு பின்னாடி செத்து போன அம்மாவோட ஆத்தம் வந்திருக்கிறே. அதை பார்த்து ஹீரோ ஷாக்காக இப்ப அப்படியே சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோ ஹாஸ்பிட்டல் இருந்து கிளம்பிக்கிறான். கொஞ்ச நாள் அங்க தான் திருப்பம் போல. அதுக்கப்புறம் அவங்க ஹோட்டல்ல அவனோட திங்ஸ் எல்லாமே இருக்கும். சோ அதை எடுத்துட்டு மறுபடியும் கிளம்பலான்னு சொல்லிட்டு ஹோட்டலுக்கு போறான். போயிட்டு இது மாதிரி எங்குள்ள மேல அப்படிக்கிறவன்ட்ட என்ன யாரு காப்பாத்துறது யாரு ஹாஸ்பிட்டல் சேர்த்ததுன்னு கேட்டா அதான் அந்த பொண்ணு அந்த பார்ட்டில வேலை செய்வாளே ஃபியோனான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு அந்த பொண்ணு தான் உங்களை காப்பாத்துறதா சொல்றான். சோ அதனால ஹீரோ சரி இப்ப இந்த பொண்ணு எங்க இருக்கா அவகிட்ட நான் சாரி கேட்கணும் கேட்டுட்டு போயிடுறேன்னு சொல்லிட்டான். அங்கதான் ஒரு ட்விஸ்ட் என்னன்னா அந்த ஃபியோனாங்கிற பொண்ணு கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி தொலைஞ்சு போயிட்டு சொல்றான். அப்ப ஹீரோ என்னன்னா சால்ட்டா தொலைஞ்சு போயிட்டு சொல்றீங்க அவளுக்கு என்ன பிரச்சனை அவ எங்க போனா என்ன ஆனா இல்ல சார் எங்களுக்கு எதுவும் தெரியாது. சரி அவள் அந்த ஹோட்டலையாவது தேடிங்களா தேடாம இருப்போமா சார் ஹோட்டல்ல வெளியில காட்டுலன்னு எல்லா இடத்துலயும் எனக்கு தேடணும் எங்களுக்கு எந்த இன்ஃபர்மேஷனும் கிடைக்கல சார். யோ கிடைக்கலானே அப்படியா இங்க வேலை பாக்குறவங்க கெஸ்டா வந்தவங்க இல்ல வெளியில உள்ளவங்க யாராவது ஒருத்தர் தானே அவளை கடத்திருக்கிறோம் ஏதாவது பண்ணிருக்கிறோம். உங்களுக்கும் போலீஸ்க்கும் சந்தேகப்படுற மாதிரி ஒரு நபர் கூட மாட்டா சார். அதே காட்டுக்குள்ள ஜெரின்னு ஒருத்தர் நம்ம ஹீரோ கூட பார்த்து பேசிருப்பான் இல்லையா அதான் நைட் டைம்ல இந்த ஃபியோனா பொண்ணு கடைசியா காண போறதுக்கு முன்னாடி அவ கூட பேசிருக்கான். அப்படி அவன் பேசினதுக்கு அப்புறமா தான் அந்த பொண்ணு காணாம போயிருக்கிறதா சொல்றா. அது மட்டும் இல்ல இந்த போலீஸ் ஜெரிங்கிறவன் யாரு என்னன்னு விசாரிக்கும் போது தான் 10 வருஷத்துக்கு முன்னாடி அவனோட மனைவி மர்மமான முறையில இறந்து போயிட்டானோ அதுக்கப்புறம் அவனை பெருசா யாரும் பார்த்ததே இல்ல. ஆனா அங்க காட்டுக்குள்ளதான் பைத்திய மாதிரி தெரிஞ்சிட்டு இருக்கா அப்படின்ற விஷயத்த போலீஸ் சொன்னதா எல்லாத்தையுமே இந்த மேல் பைய சொல்லிட்டு ஓகே சார் நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன் இதுக்கப்புறம் உங்க திங்ஸ்
எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு மறுபடியும் வீட்டுக்கு போயிட்டு நல்லா ரெஸ்ட் எடுக்க எல்லாம் சரியா போயிடுன்னு ஹீரோ அனுப்பிவிட அப்பதான் அவன் வழியில இந்த ஆட்டோ குணாமத்தில ஒருத்த அவன் நிக்கிறான். இப்ப அவங்ககிட்ட என்ன சார் இந்த பியோனா பொண்ணு தொலைஞ்சு போயிட்டாலவே அவ தொலைஞ்சு போறப்போ அவளை கடைசியா பார்த்தது இந்த ஜெரின் தான் சொல்றாங்க. ஆமாப்பா அவன் ஒரு பைத்தியம் அவனோட பொண்டாட்டி அவனே கொண்டுட்டான். அது மட்டும் இல்ல இங்க காட்டுக்குள்ளதான் ஒரு வேலை அவன் தங்கிட்டு இருக்கிறதா கூட கேள்விப்பட்டேன். ஆனா அவன் மட்டும் மறுபடியும் என்னோட கையில சிக்கனா அவனை உரிச்சு உப்பு கண்ண போட்டுவானே அவன் கண்ணா பொண்ணு பேசினான். அப்ப ஹீரோ சரி இந்த பியோனா பொண்ணு தொலைஞ்சு போறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தா நீ அவளை பாத்தியா பேசிட்டேன்னு கேட்கும்போது ஆமா நான் பார்த்தேன் பேசிட்டேன். அப்ப அவன் ரொம்ப பதட்டமா ரொம்ப குழப்பமா ஒரு சேடான ஸ்டேட்ல இருந்ததா சொல்றான். அப்ப ஹீரோ சரி இந்த ஹோட்டல் இருக்க எல்லாருமே செக் பண்ணீங்களே இந்த ஹனிமூன் ஷூட் ரூம்னு ஒரு ரூம் பூட்டி வச்சிருக்கீங்க அந்த ரூம் ஓபன் பண்ணி பாத்தீங்களான்னு கேட்டாவே இல்லங்கிறான். ஏன் என்னால செக் பண்ணல ஏன்னா இந்த ரூமோட கதவு எப்பயுமே பூட்டிதான் இருக்கும். அதுவும் டெய்லியும் கரெக்டா பூட்டிருக்கா அப்படிங்கிற விஷயத்த இந்த ஹோட்டலோட ஓனர் அந்த வயசான நபரை பார்த்தோம் இல்லையா அவர் அடிக்கடி செக் பண்ணிட்டே இருப்பாரு. அந்த ரூமுக்கான சாவி அவர்கிட்ட தான் இருக்கான். அதனால அப்படி இருக்கும்போது எப்படி அந்த பொண்ணால அந்த ரூமுக்குள்ள நுழைஞ்சிருக்க முடியும்னு கேட்கலாம். அப்ப ஹீரோ சரி இதெல்லாம் நீங்க போலீஸ் கிட்ட சொன்னீங்களா பேசுனீங்கன்னு கேட்டா தினமும் பேசிட்டு தானே இருக்கேன். ஏன்னா உள்ள இருக்க போலீஸ்காரங்க மொத்த பேரும் என் சொந்தக்காரங்க பெண்ணா உனக்கு பிரச்சனை ஒழுங்கா மூட்டையை கட்டிட்டு நல்லபடியா உன் வீட்டுக்கு போய் சேர வழியை பாரு இல்ல வேற மாதிரி ஆயிடும் போடா அப்படின்ட்டு ஹீரோ சைலண்டா வந்து கார்ல உட்காரலாம். அப்படி உட்காரும்போது உன்னோட கையில ஒரு கத்தி கிடைக்குது. ஆக்சுவலி இந்த கத்தியை வச்சுதான் இவன் கழுத்துல கட்டப்பட்ட அந்த கையில இந்த ஃபியோனா பொண்ணு அடுத்திருப்பா அவனை காப்பாத்திருப்பா. சோ இந்த விஷயத்த நினைச்சு பார்த்துட்டு இந்த பொண்ணு அப்படியே விட்டுறக்கூடாது அவளுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு இவங்க இந்த காட்டுக்குள்ள ஜெரிங்கிறவனை பத்தி சொன்னாங்க இல்லையா ஹீரோ கூட ஒரு சில பாத்துருப்பானே. சோ அவனை பாக்குறதுக்காக நம்ம ஹீரோ காட்டுக்குள்ள போயிட்டு இருக்கான். போனா அவருக்கு மட்டும் அவன் தங்கி இருக்கிற அந்த வேன் மட்டும் இருக்கும். சரி இந்த வேன்குள்ள என்ன இருக்குன்னு ஓபன் பண்ணி பார்த்தா அதுல அந்த ஃபியோனா பொண்ணு முன்னாடி ஒரு சூனியக்காரி கதை ஒன்னு சொல்லிருப்பா இல்லையா ஒரு புக்கு கூட ஓபன் பண்ணி காட்டிருப்பாரு. இப்ப அந்த புக்கு இவனோட கையில இருக்கு. ஐயோ இவன் தான் அந்த பொண்ணை கட்டிருப்பானோ ஏதாவது பண்ணிருப்பானு யோசிச்சுட்டு இருக்கும் போதே டக்குனு அந்த இடத்துக்கு இந்த ஜெரிப்பை வந்துடுறான். வந்துட்டு ஹீரோ கிட்ட டேய் நீ என்ன பொழைச்சிட்டியா நீ பொழைச்சிட்ட விஷயம் ஃபியோனாக்கு மட்டும் தெரிஞ்சுது அவன் ரொம்ப சந்தோஷப்படுவாரா. யோ பத்தா அதை விட ஃபியோனா காணப்பட்ட அந்த விஷயம் உனக்கு தெரியுமா தெரியாதா இல்ல அவளை நீரா ஏதாவது பண்ணிட்டேன்னு கேட்டா நான் சத்தியமா எதுவும் பண்ணலங்கிறான். ஆனா போலீஸ் கடைசியா ஃபியோனா கிட்ட நீ தான் பேசிருக்கன்னு உன்னை பிடிக்கிறதுக்கா தேடிட்டு இருக்காங்க. அது தெரியுமா உனக்கு தெரியுமே. ஆனா அவனுக்கு அதுக்காக மட்டும் தெரியல ஹீரோ வேற எதுக்காக அவன் பொண்டாட்டியை நீயே கொண்டுட்டியாமே அதனால தான் உன்னை போலீஸும் தேடிட்டு இருக்காமே உண்மையான்னு கேட்டா ஆமா என் பொண்டாட்டியை நான் தான் கொலை பண்ணேன். பட் ஏன் தெரியுமா என் பொண்டாட்டி தினம் நோய் வாய்ப்பட்டு பயங்கரமான வலி அனுபவிச்சுட்டு இருந்தா. சோ அந்த வலியில இருந்து அவளை காப்பாற்றணும் விடுதலை கொடுக்கணும் அவளை நான் குழப்பினதான் சொல்றான். அப்ப ஹீரோ பியோனாவோட புக்கை காமிச்சு இந்த புக் எப்படி உன்கிட்ட வந்துச்சுன்னு கேட்டா பியோனாவும் நானும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இந்த புக்கவை அவளாவே தான் என்கிட்ட கொடுத்தா அப்படி சொல்றான். சரி வாயா நடந்த உண்மை எல்லாத்தையும் போலீஸ் கிட்ட நீயே சொல்றியான்னு சொன்னா இவன் இல்ல போலீஸ் நான் எவ்வளவுதான் சொன்னாலும் நம்பவே மாட்டாங்க அதனால அது வேஸ்ட் அதை ட்ரை பண்ண வேண்டாங்கிறான். சரி இந்த பியோனா தொலைஞ்சு போயிருக்காளே அவளுக்கு என்ன ஆயிருக்கோ ஏதாவது ஐடியா இருக்கா எனக்கு அவளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியாது ஆனா அவ கண்டிப்பா இறந்திருப்பா அப்படிங்கிற விஷயம் மட்டும் எனக்கு தெரியுங்கிறான். அது எப்படி உனக்கு கன்ஃபார்மா தெரியும்னு கேட்டா அது எனக்கு தெரியும் நான் கண்ணால பார்த்தேன்னு ஒரு பிளாஷ்பேக்க சொல்றான். அதுல ஒரு 2 நாளைக்கு முன்னாடி உனக்கு சில மெடிசன்ஸ் தேவைப்பட்டிருக்கும் அத பப்ப அந்த ஹோட்டலுக்குள்ள போயிட்டு திருடத்தையும் வழக்கமா வச்சுட்டு இருக்கான். சோப்பா அதே மாதிரி ஒரு நாள் ஹோட்டல்ல யாரும் இல்லாத நேரமா பார்த்து நைஸா உள்ள நுழைஞ்சு அந்த மெடிசன்ஸ் எடுத்துட்டு இருக்கும் போது திடீர்னு உனக்கு பெல் அடிக்கிற சவுண்ட் கேட்கும். இது பழைய ஹோட்டல் இந்த ஹோட்டல் அந்த பெல் எல்லாம் கீழே ரிசப்ஷன்ல இருக்கும். இங்கிட்ட ஒவ்வொரு ரூமோடையும் அந்த பெல் கனெக்டா இருக்கும். மேல இருக்கிறவங்க அதை கயிறு பிடிச்சு எழுத்தா இங்க கீழே உள்ள பெல் ஆடும். சோப்பா அதே மாதிரிதான் யாருமே போக்கூடாதுன்னு பூட்டி வச்சுட்டு அந்த ஹனிமூன் ஷூட் ரூம்ல இருந்து யாரும் அந்த பெல்ல பிடிச்சி இழுக்கிற மாதிரி தெரியுது. அப்ப அதை பார்த்துட்டு போதே டக்குனு அந்த பொண்ணு செத்து போன அந்த ஃபியோனா வந்து மேல் பக்கமா விரல கட்டி பேய்மான்னு இருக்கா. சோ அதை இந்த மனுஷன் பார்க்கும்போது அவருக்கு என்ன தோணுச்சுனா அவைட்டு என்கிட்ட மேல் ரூமுக்கு போ அதாவது அந்த சூட் ரூமுக்கு போயிட்டு பாருன்னு சொன்ன மாதிரி எனக்கு தோணுச்சு. அதனால நான் மேல போனா அந்த சூட் ரூமோட டோரை கூட ஓபன் பண்ணிட்டேன். பட் உள்ள போக எனக்கு தைரியம் இல்ல அதனால திரும்பி விட்டுட்டேன்னு சொல்றான். இரு சாவியை போட்டு டோர் ஓபன் பண்ணிட்டியா இல்லையே அந்த ரூமோட சாவி இந்த ஹோட்டல் ஓனர் கிளம்பர் தானே இருக்கும் இல்ல அதை நான் எப்பயோ ஹார்ட்டிய போட்டு நம்ம சாவியை காட்டுறான். அப்ப ஹீரோ யோ என்ன அந்த ரூமோட சாவி உங்ககிட்ட இருக்குடா அப்ப அந்த சாவி இல்லாம எப்படி அந்த பொண்ணால அந்த ரூமுக்குள்ள நுழைச்சிருக்க முடியும். மேபி நான் அந்த சாவியை திருடுறதுக்கு முன்னாடி அந்த ஓனர் கிட்ட யாராவது சாவியை திருடி அவளை இழுத்துட்டு போயிட்டு அந்த ரூம்ல போட்டு லாக் பண்ணி அதுக்கப்புறம் அந்த ஓனர் கிட்டே அந்த சாவியை கொண்டு போய் மறுபடியும் வச்சாதான் இது பாசிபிள்னு சொல்றான். அப்ப ஹீரோ சரி உங்களுக்கு அந்த ரூமோட சாவி இருக்குல்ல அதை என்கிட்ட கூட நானே போயிட்டு அந்த ரூம்ல அவ இருக்காளா இல்லையா அப்படின்ற விஷயத்தை செக் பண்ணிக்கிறேன். இல்ல இப்ப நீ போனா ஹோட்டல்ல நிறைய பேர் இருப்பாங்க உன்னை ஈஸியா பிடிச்சிருவாங்க. அதனால நம்ம பகல போக வேண்டாம் நைட் டைம்ல போனா அப்பதான் அந்த ஹோட்டல்ல யாரும் இருக்க மாட்டாங்க. அதுவும் நீ தனியா கூட போக வேண்டாம் உன் கூட துணைக்கு நானும் வரேன் அந்த ரூம்ல அப்படி என்னதான் இருக்குன்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்றா. ஆக்சுவலி இப்ப வரைக்கும் அந்த ரூமுக்குள்ள போகல மேல மட்டும் சும்மா போயிட்டு செக் பண்ணிருப்பான் டோரை ஓபன் பண்ணிருப்பான். அந்த ரூமுக்குள்ள நுழையிற அளவுக்கு எனக்கு தைரியம் இல்ல நீ என் கூட சேர்ந்து ஊத்திடா அந்த ரூமுக்குள்ள ஒன்னா போலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த ஜெரி கூப்பிடுறான். அதுக்கப்புறம் பேசின கட் பண்ணா நைட் ஆகுது நம்ம ஹீரோ இந்த பியோனாவோட புக்க பிடிச்சிட்டு இருப்பான். அப்ப ஜெரி கிட்ட ஏயா நீ இந்த பியோனாவோட ஆத்தோ ஹோட்டல பார்த்ததா சொன்னல அது உண்மையாவே உன்னோட கண்ணால நீ பாத்தியா. ஆமாயா இந்த மேஜிக் பஷ்ரூம் கலந்த அந்த பாலை நான் குடிச்சதா சொன்னலையா அதை குடிச்சதுனால தான் அந்த பேய்களை பார்க்க முடியுதுங்கிறான். அது மட்டும் இல்ல இவன் கொண்டாலியா அவனோட பொண்டாட்டிய அவளோட
ஆத்மாவை கூட அவன் பாத்திருக்கான். அந்த ஆத்மாவும் என் வழியை போக்குறதுக்கு நன்றி, விடுதலை கொடுத்ததுக்கு நன்றிட்டு தான் புருஷங்கிட்ட அதான் அந்த தெரு கிட்ட தேங்க்ஸ் சொன்னாலாம். சோ இப்படி அவங்க பேசிட்டே சரி இந்த டைம்ல ஹோட்டல்ல எவனும் இருக்க மாட்டானுங்க, இதான் சரியான நேரம் வா போலானே அவன் ஹீரோ கூட்டிட்டு இந்த பையன் ஹோட்டலுக்கு வருவான். அப்ப வந்த ரிசப்ஷன் கிட்ட இங்கதான் ஃபியோனா இப்படி கை வச்சுட்டு நின்னான்னு சொல்லிட்டு இங்க ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, நான் உள்ள போயிட்டு சேஃப்டிக்கு பில் நம்பர் எடுத்துட்டு வரேன்னு உள்ள போறான். அப்படி போன கேப்ல இந்த சைக்கோ பையன் அதான் அந்த ஆட்டோ கொண்டாலியா அவனோட கழுத்தை பிடிச்சு நெரிச்சு அன்கான்சியஸ் ஆக்கி மட்டாகிடுவான். அண்ட் வெளியில இங்க யாராவது இருக்கீங்க கூப்பிட்டா ஹீரோ மூச்சை விடாம சைலண்டா ஒரு இடத்துல போயிட்டு ஒழிஞ்சுப்பான். அதுக்கப்புறம் இந்த சைக்கோ பொண்ணு வெளியில வரான். போலீஸ்க்கு கால் பண்ணிட்டு இத பண்ண ஜெரிய பிடிச்சிட்டேன், அவன் ஹோட்டல்ல தான் இருக்கான், உடனே அவனை நான் ஸ்டேஷன் கூட்டிட்டு வரேன், வண்டி எடுத்துட்டு இந்த பையன் ஜெரிய கூட்டிட்டு கிளம்பிடுவான். அதுக்கப்புறம் இங்க ஹோட்டல்ல ஹீரோ மட்டும் தான் தனியா இருக்கா இல்லையா, அதனால சரி நம்மளே இந்த வேலையை முடிப்போன்னு இவன் லிப்ட்ல ஏறான். அந்த ஹனிமூன் சூட் ரூம் இருக்கிற அந்த ஏரியா பக்கமும் போறான். போனா அங்க உள்ள டோர் தான ஓப்பன் ஆகிற விஷயத்த பார்த்துட்டு அப்படியே உள்ள ரூம்குள்ள நுழைஞ்சா அந்த ரூம் ரொம்ப ரொம்ப பழசா இருக்கு. இது மட்டும் இல்ல பாத்திங் பக்கம்ல போவே முடியல, அவ்வளவு நாத்தம் குடல புரட்டுது. அதுக்கப்புறம் சரி இந்த பெட்ரூம்ல ஏதாவது இருக்குமான்னு சொல்லிட்டு பெட் ஓபன் பண்ணா அங்கேயே அறையில பெட்ரூம் கந்தரகோலமா அழுக்காத்தாங்க இருக்குது. அதுக்கப்புறம் ஹீரோ சரி கொஞ்ச நேரம் படுப்பமேன் படுத்தவன் அப்படியே தூங்கி போறான். அப்படியே உன்னோட கண்ணுக்கு முன்னாடி ஒரு இலூஷன் வருது. அது நம்ம குட்டி பண்ணா இருக்கப்போ உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கிற மாதிரியும் அந்த டிவில ஒருத்தர் ரேபிட் பாரு மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு பேசுற மாதிரியும் பால் குற்ற மாதிரியும் இவனோட செத்து போன அம்மா வந்து அணைக்கிற மாதிரியும் டக்குனு ஸ்கிரீன் அவளை கிட்ட இப்படிப்பட்ட ஒரு குரல்பாட பெய் இவனை பயமுறுத்துற மாதிரியும் ஒரு கனவு வருது. திடுக்குன்னு கண்டுபிடிச்சுக்கிறான். ஆப்போசிட்ல பார்த்தா அந்த மேல சொல்லிட்டு ஒருத்தனை பார்த்தோம் இல்லையா அவன் வந்துருக்கான். அப்ப அவங்ககிட்ட ஐயோ நீங்க என்ன பண்ணு கேட்டா அதை நான் உங்ககிட்ட கேட்கணும், இங்க என்ன பண்ற நீ? என் பாஸ் எனக்கு அச்சுப்பிச்சு கால் பண்ணி அவரோட அந்த ஹனிமூன் சூட் ரூமோட சாவியை காரன்னு சொன்னாரு, அதனால தான் நானும் அவசரமா கிளம்பிங்க வந்தேன். சரி அதற்கிட்ட இந்த சாவி எப்படி உங்ககிட்ட வந்துச்சு? இதை சரிதான் என்கிட்ட கொடுத்தான். பியோனா ஒருவேளை இந்த ஹனிமூன் சூட் ரூம்ல இருக்கிறதா அவன் சொன்னா, அதனால தான் அவன் இருக்காளா இல்லையா அப்படின்ற விஷயத்த பாக்குறதுக்கா நான் வந்தேங்கிறான். இப்ப மேலும் சரி ஓகே எந்த பிரச்சனை பண்ணாம ஃபர்ஸ்ட் சைலண்டா கீழே போங்க, அதுக்கப்புறம் எதனால பாத்துக்கலான்னு ஹீரோ அனுப்பி விட்டா. அப்பதான் நம்ம ஹீரோங்குள்ள டோருக்கு பின்னாடி ஒரு சிவர் இருக்கிற விஷயத்தை நோட் பண்றான். அதனால அது என்னது ஓபன் பண்ணி பார்த்தா அது ஒரு தொலை மாதிரி கீழே ஆழமா போயிட்டே இருக்கு. மேபி லிஃப்டா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப மேலும் சார் என்ன சொன்னவங்க என்ன பண்றீங்க, ஃபர்ஸ்ட் கீழே போங்க சார், இங்கெல்லாம் வரக்கூடாது, என் பாஸ் செம்மையா திட்டுவாரு. இல்ல இது என்ன இடம் என்ன தொலை, இந்த ஹோட்டல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கீழே ஒரு பெரிய பேஸ்மெண்ட் இருந்துச்சு, ஆனா அதை இப்ப நாங்க ரெனோவேஷனுக்காக க்ளோஸ் பண்ணிருக்கோம்னு சொல்றான். ஆனா ஹீரோ எவ்வளவுதான் கீழே வாயா வாயான்னு கூப்பிட்டா வரவே மாட்டேங்க. அவனுக்கு ஏதோ இந்த இடத்துல ஒரு சந்தேகமாவே இருக்கு. அதனால அங்குள்ள லிஃப்ட் படம் அழுத்துறான். போகும்போது இவன் வேணாங்கிறா. பட் ஹீரோ வேணும் கண்டிப்பா அதை தெரிஞ்சுக்கிட்டே திருவண்ணே அங்குள்ள பட்டு அழுத்துறதே ஒரு பயங்கரமான ட்விஸ்டுங்க. சின்னனா பாவம் இந்த பியானோ பொண்ணு கொன்னு அவளுக்கு ஏதோ முயல் மாதிரி வேஷத்தை போட்டு இந்த லிஃப்ட்டுக்குள்ள வச்சிருக்கானுங்க. சோ the ஹீரோ ஷாக்கா போட்டுட்டு இருந்த கேப்ல நம்மால இந்த மேல என்ன பண்றாடா டக்குனு நம்ம ஹீரோ இந்த ரூம்குள்ள வச்சு லாக் பண்ணிட்டு வேற ஒரு மேல லிஃப்ட்ல ஏறி கீழே இறங்கிட்டு யாரும் ஓபன் பண்ணக்கூடாதுன்னு அதே லாக் பண்ணிட்டு ஃபில்ட்டு கார் எடுத்துட்டு இந்த இடத்த விட்டு கேண்டி வெளியே போடுறியா. அப்ப ஹீரோத்தெல்லாம் ஜன்னல் வழியா போத்துட்டு டே எங்கடா போற, இங்க வாடா திரும்பி வாடா கூப்பிட்டு இருப்பான். பட் அவன் கண்டிக்கவுல காதுல தான் வாங்கிக்கவில்ல. அது மட்டும் இல்ல ஆக்சுவலி இந்த பொண்ணுக்கு என்னாச்சு அப்படின்ட்டு பிளாஷ்பேக்கே இப்பதான் காட்டுறாங்க. அதுல இந்த பொண்ணு கரெக்டா 1 வீக்குக்கு முன்னாடி குறிப்பா ஹாலோவின் பார்ட்டி முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் காணப்பயிருப்பா. சோ அந்த ஹாலோவின் காஸ்டியூம்ல தான் அன்னைக்கு இருப்பான். அப்ப அந்த மேப்பைய கிட்ட லைட்டா பேச்சு கொடுத்துட்டு இவ குடிக்கிற காஃபில மயக்கப்படுறது கடந்து இவ அன்கான்சியஸ் ஆனதோ இவள சேர்ல உட்கார வச்சு அப்படியே அந்த சூட் ரூம் இருக்கியா ஹனிமூன் சூட் ரூம் அந்த ரூம் கூட்டிட்டு வந்திருக்கான். இப்ப ஹீரோ பாத்துட்டு அந்த லிப்டுக்குள்ளே அவளை அடைச்சு கீழே அனுப்பியிருக்கான். அப்ப அவளும் அனமயக்கத்திலயும் குறமயக்கத்திலயும் மேல நிமிந்து பாத்துருக்கா. லிப்ட் கீழே போயிடுது. ஆனா அதெல்லாம் அவ பார்த்தாலும் அவளால எதுவும் பண்ண முடியல. செத்து பணமா விஷயம் பிளாஷ்பேக் எல்லாத்தையுமே இப்ப நமக்கு போட்டு கட்டிட்டு இருக்கானுங்க. அதுக்கப்புறமா தான் நம்ம ஹீரோ இந்த பியோனா பொண்ணு பக்கத்துலயே இவனோட ரெக்கார்டர் ஆக்சுவலி இதை கொடுக்கறதுக்காக தான் அன்னைக்கு இந்த பொண்ணு அந்த ரூம்க்கே வந்திருப்பா. ஆனா அன்னைக்கு நடந்த அந்த சம்பவத்தினால இவனால அந்த ரெக்கார்டரை கொடுக்க முடியல. இவனே வச்சுட்டு இருந்திருப்பா. அது மட்டும் இல்ல கடைசியா அவ பேச நினைச்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த ரெக்கார்டர்ல ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பா. சோ அது என்னன்னு ட்ரை பண்ணி பார்த்தா இந்த மாதிரி என்னோட பேர் ஃபினோலா இப்ப அந்த ஹோட்டலோட பேஸ்மெண்ட்ல இருக்கிறத நினைக்கிறேன். அது மட்டும் இல்ல எனக்கும் இந்த ஹோட்டலோட மேனேஜர் மேல சொல்லிட்டு ஒருத்தர் கல்யா அவனுக்கு கடையில ஒரு அஃபர் இருக்கு. அவனுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிட்டான். சோ அவன் பொண்டாட்டியை ஏமாத்தி இவ கூட அஃபர் வச்சிருக்கான். அதனால அவ கர்ப்பமாவா இருக்கா. சோ அதை கேட்டதுமே இந்த பாலும் கடுப்பாட்டு ஒழுங்கு மரியாதையா அந்த கருப்பத்தை கழிச்சிருன்னு சொன்னா இந்த பொண்ணு கேட்டுக்க மாட்டா. சோ அதனால இங்க தன்னோட பொண்டாட்டிக்கு தெரிஞ்சிருமோ இந்த மேனேஜர் பைய பயந்து இவளை சாகடிக்கணும் இவளோட சோழியை முடிக்கணும்னு பிளான் பண்ணி இவளை அந்த லிப்டுக்குள்ள வச்சு கீழே பேஸ்மெண்ட் கமிச்சு விட்டதா இந்த பொண்ணு சொல்றா. அந்த கேப்ல இங்க நம்மளால ஜெரி அந்த சைக்கோ பைய கால கூட்டிட்டு போயிருப்பா இல்லையா. அப்ப நைஸா அவளோட கை கட்ட அவுத்துட்டு அப்படியே ஓடுற வண்டியில இருந்து அவன் ஜம்ப் பண்ணி அவ எஸ்கேப் ஆடுறான். அதே மாதிரி ஹீரோவோ இந்த சூட் ரூம்குள்ள இன்னும் ஒரு ரகசியம் இருக்கு. ஒரு ரகசிய பேசேஜ் இருக்குன்னு கண்டுபிடிச்சு அதை உடைக்கிறதுக்கா ட்ரை பண்ணா உடைக்க முடியல. சோ ஆனா அந்த சைட்ல இருக்க ஒவ்வொரு ஸ்க்ரூவியா இவ கையில கிடைச்ச பொருளை வச்சு கட்டிட்டு இருப்பான். பட் ஒரே ஒரு பொருள் மட்டும் உன்னால கட்ட முடியாது. அதனால வெக்ஸா என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு போதே உனக்கு பின்னாடி பாருங்க இவன் கண்ணுக்கு அடிக்கடி தெரியல இவன் அம்மாவோட அந்த உருவம் தெரிஞ்சிச்சுக்கே. அது மட்டும் இல்ல இப்ப லிப்ட்ல அந்த பியானோட பின் இருந்துச்சு இல்லையா அந்த பிணமும் இப்ப காணாம போயிடுச்சு. அதனால என் கிராப் போச்சு அந்த பொண்ணு இவனு அந்த ரூம் முழுக்க தேடிட்டு இருப்பான். அப்படி தேடும் போது திடீர்னு ஸ்பீக்கர்ல ஆளற மாதிரி ஏதோ சவுண்ட் கேட்க இவனுக்கு என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி போனா இவனுக்கு பின்னாடி அவனோட அம்மாவோட ஆத்மாவும் அந்த பேயும் பின்னாடியே வருது. ஆனா அவன் திரும்பி பார்த்தா அந்த பேய் மறைஞ்சது போதா குடிக்க இந்த ரூம்ல இருந்த மொத்த லைட்ஸ் ஆஃப் ஆயிடுது. அப்ப இவனும் பயத்துல என்ன பண்ணுறது தெரியாம அவன் லைட்டை கொண்டு வந்திருப்பான் கையில ஒரு டியூப் லைட் மாதிரி. அந்த லைட்டை வச்சுட்டு யாராவது
கிட்ட வரவன் தேடிட்டு இருக்கும்போது திடீர்னு இந்த ரூமோட கதவை யாரோ தட்டாங்க. இவனும் போனா யார் நெட்டி பார்த்தா அந்த இடத்துல யாரையும் காணோம். அப்ப போத குறிக்க இந்த ரூம்லயே ஒரு டிவி இருக்கும். அந்த டிவியை ஆன் ஆகி குழக்கோட ஓடிட்டு இருக்கும்போது இவன் அது என்னன்னு பாக்குறதுக்கா கிட்ட போறான். அவன் போயிட்டு அந்த டிவி ஆஃப் பண்ணா ரிஃப்ளெக்ஷன்ல தூரத்துல அந்த ஃபியோனா நிக்கிற மாதிரி தெரியுது. ஆனா ஆக்சுவலா அவன் பார்த்தா அந்த இடத்துல அந்த பொண்ணுக்கானோ ரிஃப்ளெக்ஷன்ல மட்டும் அவ தெரிஞ்சிட்டு இருக்கா. அதனால அவன் மறுபடியும் அந்த டிவியை குறுக்குன்னு பார்த்துட்டு இருக்கும்போது இப்படி டிவியில ஒரு குடும்பமான முகம் வந்து இவனை சமயம் பயமுறுத்தி விட்டுருது. அது ஆக்சுவலி ஏதோ டிவி ஷோ மாதிரி தெரியுது. அதுல ஒருத்தன் பேய் மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு இப்ப நம்ம அடுத்த கிட்டோட லெட்டரை படிக்க போறோம்னு சொல்றான். அந்த லெட்டரை எழுதின பையனோட பேரு ஓம். ஆக்சுவலி நம்ம ஹீரோவோட பேரும் கூட ஓம் தான். அந்த பையன் என்ன பண்ணிருக்கானா தன்னோட அப்பா வீட்டை இல்லாத நேரமா பார்த்து அவரோட கன் எடுத்து ஜாலியா விளாண்டுட்டு தானா. அப்ப தெரியாம அந்த துப்பாக்கி ட்ரிகர் ஆகி தன்னோட அம்மாவை தானே ஷூட் பண்ணி கொண்டுட்டு தான் சொல்றான். அப்படி பார்த்தா ஹீரோ பியோனா கிட்ட ஒரு கதை ஒன்று சொன்னாலே அது டோட்டலி 10 வயசு போது இவன் தான் தண்டில விளையாடி தெரியாம அவனோட அம்மாவை கொண்டிருக்கான். அந்த திருட்டர் தான் இவன் தூக்கு மடிச்சு சாகலான்னு போயிருப்பான். அது மட்டும் இல்ல இவன் அம்மாவோட பேவனுக்கு அடிக்கடி தெரியறதுக்கான காரணமோ தான். அதுக்கப்புறம் நல்ல இந்த இடத்தோடு தப்பிக்க முடியாது இல்லையா. அதனால அவன் இதே ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருப்பான். அப்ப திடீர்னு இவன் உருவாக்கின அந்த கேரக்டர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த சோல்ஜரும் அந்த குட்டி பெண்ணும் இப்ப அதுல குட்டி பையன் ஏதோ ஒரு தசை பக்கமா கை காட்டுறான். அதனால ஹீரோவும் கண்டிப்பா அங்கிட்டு தப்பிக்கிறதுக்கு வேற ஏதாவது வழி இருக்குன்னு தேடிட்டு போட்டான். ஃபியோனாவோட ரெக்கார்டிங் இருக்கிறான். அதுல என்ன சொல்றாட்டா இங்க இருந்து கீழே பேஸ்புக்கு போறதுக்கு மட்டும் தான் வழி இருக்கு. மறுபடியும் அந்த பேஸ்புல இருந்து லிஃப்ட்ல மேல ஆட்டுட்டா அதுக்கு மேல உள்ளவங்க பட்டன் அழுத்தணும். ஏன்னா கீழே உள்ள பட்டன் வேலை செய்யல அப்படிங்கிற மாதிரி சொல்லிருப்பா. அதனால ஹீரோக்கு இப்ப இந்த இடத்துல ஒரு ஐடியா வருது. என்னன்னா இவன் ரூம்குள்ள நுழைச்சதுலே ஒரு பொம்மை பத்தினா கால் விளாடுற மாதிரி அங்குள்ள பெல்ல டிங் டிங்னு அடிச்சிட்டு இருக்கோம். சோ அந்த பொம்மை எடுத்துட்டு வந்து கரெக்டா அந்த லிஃப்ட் ஆப்ரேட் பண்றது பட்டன் இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்துல ஃபிக்ஸ் பண்ணி அது ஒரு குறிப்பிட்ட டைமிங் ஆனதுக்கு அப்புறமா அந்த லிஃப்டோட பட்டனை பிரஸ் பண்ணது லெஃப்ட் கீழே மேலே ஈஸியா போயிட்டு வருது. அது மட்டும் இல்ல ஃபியோனாவோட போன கால போச்சுன்னு சொன்னாங்க இல்லையா, அது ஆக்சுவலி காண போகல, இன்னும் அந்த லிஃப்ட்டுக்குள்ளே தான் இருக்கு. சோ அதனால அந்த பழத்தை மறுபடியும் அவன் வெளியில எடுத்து போட்டு ஒரு சேர்ல உட்கார வச்சுட்டு இவன் கையில லைட்டோட அந்த லிஃப்ட்டுக்குள்ள போயிட்டு உட்காந்துக்கலாம். இப்ப பட்டன் லிஃப்ட்டும் கொஞ்சமா கீழே போயிட்டு இருக்கு. ஆனா இப்படி போயிட்டு கடைசி பேஸ் பண்ண அடைச்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ வெளியில வந்துட்டு அங்குள்ள லைட்ஸ் ஆன் பண்ணா லைட்ஸ் எல்லாம் பெருசா ஆன் ஆகல, விட்டு விட்டு தான் எரியுது. ரொம்ப பழசாயிடுச்சு போல. அதனால சரி நம்ம வந்த வேலையை பார்ப்போம், வெளியில தப்பிச்சு போறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு சொல்லிட்டு இவன் ஒவ்வொரு இடமா போவான் தேடிட்டு இருப்பான். ஆனா கடைசி வரைக்கும் இவனால சரியான வழியை மட்டும் கண்டுபிடிச்சிருக்க முடியாது. அதனால வெக்ஸாயி ஒரு இடத்துல என்னடா பண்றது யோசிச்சுட்டு இருக்கும்போது மறுபடியும் பியோனா பேசிட்டு அந்த ஆடியோ கேட்காம அதுல இந்த பொண்ணு என்ன பண்ணிருப்பானா கொஞ்சம் நேரத்துல பாய்ந்து போயிருப்பா. ஐயோ இந்த இடத்துல யாரும் இருக்காங்க, அவங்க என்ன என்னமோ பண்ண போறாங்க அப்படின்னு கத்திருப்பா கதறிருப்பா. அதனால ஹீரோவும் கீழே போய் என்ன எடுத்திருக்கோம் அவ என்னத்தை பாத்துருப்பான்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே இவ கையில கட்டிருக்க வாட்ச்ல அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிருது. ஏன்னா இந்த டைம்குள்ள அவள் லெஃப்ட்டுக்குள்ள போயிடும். அப்படி போனாதான் மேல உள்ள அந்த பொம்மை கரெக்டா அந்த பட்டன் அழுத்தும், இவனாலே மேல போக முடியும். அதனால ஹீரோ அவசரமா போயிட்டு கரெக்டா அந்த லிஃப்ட்ல உட்காந்ததுக்கு அப்புறம் அந்த பொம்மை பட்டன் அழுத்தி மேல லிஃப்ட்ல தூக்குன்னு பார்த்தா அதுக்கு கொஞ்சம் டைம் இருக்கு. அதனால சீக்கிரம் சொல்லிட்டு இங்க அவன் பயத்துல ஆண்டு போய் உட்காந்துட்டு இருக்கும்போது அங்க தூரத்துல லைட் எல்லாம் அணையுது. குருமா அந்த பேய் கத்திக்கிட்டே அப்படியே அவன் கிட்ட வருது. அதோட முகத்தை கூட நம்ம ஹீரோ பார்த்துட்டான். ஆனா அதுக்குள்ள நல்ல நேரத்துக்கு இந்த லெஃப்ட் க்ளோஸ் ஆகி அப்படியே நம்ம ஹீரோவை மேல கூட்டிட்டு போயிடுது. அப்ப ஒரு நிமிஷத்துக்கு அந்த சூனியக்காரிய பார்த்த பயத்துக்கு இவன் உடஞ்சு போய் உட்காந்துருப்பானா. அப்ப அந்த கேப்ல மறுபடியும் அந்த பொம்மை அந்த பட்டரை அழுத்தி நம்ம ஹீரோ லிப்டோட சேர்த்து கீழே அனுப்ப தலை வழக்க அவன் டக்குனு அந்த லிப்ட்ல இருந்து தாவி வெளியில குச்சிருவான். அதே மாதிரி இந்த லிப்ட் கீழே போனதுக்கு அப்புறம் உண்மையாவே அந்த சூனியக்காரி இருக்காளா நம்மளோட கற்பனையா எதுக்கும் பாத்ரூம் எட்டி பார்த்தா உயர விறுவிறுன்னு அந்த சூனியக்காரி சூழ்ல ஏறி மேல வந்துட்டு இருக்கா. அதனால அவன் பயத்துறா ஐயோ வராலேன்னு அந்த இடத்து விட்டு தூரமா வந்தா இப்ப அவன் மேல வந்துட்டா. டோர்ல எல்லாம் அவனோட கை தெரிஞ்சிட்டு இருக்கே. அதை பார்த்த பையன் அப்படியே தவறையங்களும் பாத்திங் விழுந்து நினைச்சு இங்கிருந்து எங்கடா போறது எப்படா தப்பிக்கிறதுன்னு முடிச்சிட்டு இருக்கான் தவிச்சிட்டு இருக்கான். அப்ப அந்த சூனியக்காரியும் டிப்பா ஃபாலோ பண்ணி திட்ட நம்ம ஹீரோ பிடிக்க ரேஞ்ச் கொண்டுருவா. அப்ப ஹீரோ என்ன பண்ணானா கீழே அந்த சாக் பீஸை பார்த்துப்பா இல்லையா, அதை எடுத்து அந்த புக்ல சொன்ன மாதிரியே ஒரு வட்டத்தை போட்டு அந்த வட்டத்துக்குள்ள எடுத்து அந்த சூனியக்காரர் நம்மள எதுவும் பண்ண மாட்டா நம்மள விட்டுவா நினைச்சிட்டு சிவக்குள்ள போட்டு அப்படியே கட்டில உட்காந்துக்கிறான். ஆனா அப்ப அந்த சூனியக்காரர் என்ன பண்ணானா ஸ்கிரீனுக்கு அந்த பக்கம் நின்றுட்டு ஹீரோ பார்த்து குரலா சிரிச்சுக்கிட்டே நீ எப்படா வெளில வருவ உன்னை எப்படா பொறுத்தலான்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பான். அந்த அதே மாதிரிதான் ஹீரோவும் செத்தாலும் பரவாயில்ல செத்தாலும் சரி நான் அந்த கட்டில விட்டு மட்டும் வெளியே வந்துட மாட்டேன். அதே இடத்துல தங்களாய் அடுத்த நாள் காலையில் விளைஞ்சிருச்சு. விழிஞ்சு இந்த மேல் மறுபடியும் ஹோட்டலுக்கு வந்து பார்த்தா அங்க ரத்த கரையா இருக்கு. என்னடா நடத்திருக்குன்னு பார்த்தா நம்ம மாதிரி ஜெரி தப்பிச்சாலியா அவன் நேரா எப்படியாவது ஹீரோ காப்போத்து நோட்டிக்கிறதுக்காக ஹோட்டலுக்கு கொடுத்துருக்கான். அந்த மட்டும் அவன் மேல் கட்டியும் லிப்ட் ஓபன் பண்ணிட்டு நான் உடனே இந்த ஹனிமூன் ஷூட்டுக்கு போகணும் ஹீரோவை காப்போத்து நோட்டிக்க மாதிரி சொல்லிட்டான். ஆனா அதுக்கு மேல நீ யாரை கேட்கற இந்த ஓமா அவ எப்ப கிளம்பி அவனோட ஊருக்கு போயிட்டானே ஏர்போர்ட்ல தான் நான் பார்த்தேன் ஏன் உனக்கு தெரியாதா அப்படின்னு பச்சையா புழுறான். அப்ப அந்த கேப்ல இங்க நம்ம ஹீரோவும் தூங்கி கண்முழிக்கிறான். நைஸா அந்த சூரியக்காரர் இருக்கான் தெரிய பார்த்தா அவளை காணும். அதனால சரி அவளை காணும்னு ஒண்ணு வெளியில வந்துட்டு அப்படியே ஜன்னல் வெளியே எட்டி பார்த்தா அங்க வெளியில கார் நிக்குது. சோ அதை பார்த்த உடனே இங்க யாராவது வந்திருப்பாங்க அவங்கள்ட்ட ஹெட் கட்டா தப்பிச்சு போயிடலாம் அப்படி ஒரே வச்சுட்டு இருப்பான். அந்த நேரத்துல இங்க செடி கிட்ட பத்திட்டா மேல் மண்டையை போட்டு கழுவுன்னு கழுவிட்டு இருப்பான். அதனால சொல்றது கேளுடா என்கிட்ட கொஞ்சம் பணம் கூட இருக்கு வாங்கிக்கோ உடம்புலாம் அடிபட்டு இருக்கு காரை எடுத்துட்டு வீட்டுக்கு போ அதுக்கப்புறம் எப்பயாவது சாப்பாடு தண்ணி தேவைன்னா வா நான் அதையும் தரேன். ஆனா நீ யாரோட கல்லியை மாட்டக்கூடாது தெரியும்ல நீ உன் பொண்ணாட்டிய கொன்னதுக்காக போலீஸ் உன்னை தேடிட்டு இருக்க அதுக்கு அதான் சொல்றேன் உடனே அங்கிட்டு போயிடான்னு சொன்னா புலம்புறான். இல்ல ஹீரோ மேலதான் இருக்கான் பியோனாவும் மேலதான் போனா அங்க நீ போனியா அவனை தேனியா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டே இருக்கான். அப்ப இவனை நான் நல்லா தேனேன் அந்த இடத்துல யாரும் இல்ல நான் சொல்றத கேளு நீ போயிடு
போயிடுன்னு சொல்ல அப்பதான் நம்ம ஹீரோக்கு இந்த ஹனிமூன் சூட் ரூமோட அந்த பெல் ஞாபகத்துக்கு வருது. டேரக்டா அது கீழே ரிசப்ஷனோட கனெக்டா இருக்குயா. அதனால அந்த பெல்ல பிடிச்சி இழுத்தோம்னா கீழே உள்ள யாருக்காவது விஷயம் தெரியும்னு இவன் பிடிச்சி அந்த பெல் எழுத்தா அதுக்குள்ளே நம்ம ஜெரி வெளியில வந்துருவான். அப்ப ஹீரோ ஜெரி கார்புல் மாதிரி இருக்கிற விஷயத்த பார்த்துட்டு டே ஜெரி நே பாடுறான்னு கத்துறான்னு கதறான். அவனோட காதல விழுந்த மாதிரியே தெரியல. இந்த பக்கம் பெல்ல பிடிச்சி எழுப்பான், அதுவும் அவனோட காதல விழுந்த மாதிரி தெரியல. அதனால ஹீரோ அவள் தான் அவன் போறான். நம்ம இங்கே மாட்டி சாப்பிட யோசிச்சுட்டு போது போல அந்த பையன் மறுபடியும் திரும்பி வரான். இதை பார்த்தோன்னு நமக்குலாம் ஐயோ வந்துட்டான்டா, நம்ம ஹீரோ காப்பாத்த போறான்னு பார்த்தா இல்லக்க காரோட சாவியை காணா. சோ கொஞ்சம் சாவியை கூட அப்படி வரி அந்த மேல் கிட்ட கேட்கறான். பொண்ணுந்தா சாவி தானே வச்சுக்கோ ஃபர்ஸ்ட் இங்க கிளம்புன்னு சொன்ன கேப்ல இங்க மேல நம்ம ஹீரோ அந்த கயிறு பிடிச்சி இழுத்தாலியா. அப்படி இழுத்தா கயிறு அண்டுகிட்டு உள்ள போயிருக்கும். அதனால எப்படியாவது அந்த கயிறு பிடிச்சி இழுக்கணும் சிக்னல் கொடுத்துடும். இவன் அந்த பழக்கிறான் உடைக்கிறான் உள்ள கை விட்டு அந்த பெல்ல மறுபடியும் இழுக்கிறான். ஆனா அதுக்குள்ளே நம்ம ஜெரி கார் எடுத்துட்டு அந்த இடத்தோட கிளம்பி போயிட்டே இருப்பான். சோ அவள்தான் நம்ம ஹீரோக்கு இருந்த கடைசி ஹோப்பும் போயிடுச்சா. அதனால கடைசி வரைக்கும் இங்கே தான் நம்ம கடந்து சாக போறோம் அப்படி மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும் போதே திடீர்னு பார்த்தா வெளியில போன அந்த ஜெரி பேய் மறு முன்னாடி வந்திருக்கிறான். இப்ப மேலும் இருடாச்சு ஏன்னா திரும்பி வந்து கேட்டா இல்ல என் மனசுக்குள்ள ஏதோ ஒண்ணு தப்பா இருக்குன்னு தோணிட்டே இருக்கே. அப்படி தோணாத அவ்வளவு சீக்கிரம் ஈஸியா விட்ட முடியாது. அதனால தான் திரும்பி வந்தாங்க. அப்ப அந்த நேரத்துக்கு தான் கரெக்டா மேல நம்ம ஹீரோ அந்த பெல்ல பிடிச்சி இழுத்துக்காலியா. அந்த சவுண்ட் நீங்க கேட்டுதே. அதான் தலைவன் கோடாலிய கையில் எடுத்து வக்காலி டே இப்போ ஒழுங்க முடியாது ரூமோட சாவியை நீ குடுக்கல உன்னை கண்டு வந்து வெட்டி போட்டு அப்படி வரை மிரட்டான். அதனால இவனும் பயந்துகிட்டு இந்த சாவியை கொடுத்துட்டு யோ உங்ககிட்ட கெஞ்சி கேட்கறாயா எல்லா தப்பு ஏமாலதான் தியோனா என்ன மிரட்டான். அதனால நான் பயந்துட்டு என்ன பிடிச்சேன்னு தெரியாம அப்படி பண்ணிட்டையான்னு கெஞ்சிரான் கதறான். ஆனா ஜெரி அதெல்லாம் கட்டிக்காவ மேல நம்ம ஹீரோ பாக்கா வந்துட்டுப்பான். அந்த டைம்ல இவன் என்ன பண்றானா அந்த லிப்டோட சர்க்கியூட் நினைக்கிறேன் அத துணியை போடக்கூடாதுன்னு போட்டுருக்கு. ஆனா அவன் வேணும்னே போடுறான். அது மட்டும் இல்ல இப்ப ஜெரி மேல வந்துட்டு நம்ம ஹீரோ மாட்டிட்டு இருக்கிற அந்த ரூமோட கதை ஓபன் பண்ணலாம் ட்ரை பண்ணா ஓபன் பண்ண முடியல. அதுக்கப்புறம் எப்படியோ ஒரு டோர் அடிச்சு உடச்சு உள்ள இருக்க நம்ம ஹீரோவை ஜெரி காப்பாத்த போன அந்த நேரத்துல இந்த மேல்பை அந்த வில்லம்ப வச்சு சதக்கிறவங்களோட உடம்புல ஒரு இருக்கு. அவள்தான் ஜெரியோட சோழி முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி ஹீரோ குட்டியும் மவட நீ மட்டும் இந்த ரூமை தாண்டி வெளியே வந்த உனக்கும் இதே நாம தான் சொல்லிட்டு இவன் மறுபடியும் போட்டு லிப்ட்ல ஏறி சாவி எத்தனா சாவி பத்தினா ஜெரிக்கிட்டு இருக்கும். அதனால அதை எடுக்கிறதா இவன் வர கேப்ல ஹீரோ அந்த சாவி எடுத்துட்டு மறுபடியும் ஒரு இடத்துல போயிட்டு வந்துப்பான். அப்ப மேல பார்த்துட்டு கடுப்பாயிட்டு மவன நீ மட்டும் என் கையில மொட்டை உனக்கு குடுடுவேன் ஒழுங்கா வாடா அந்த சாவியை குடுறான்னு கேட்டா ஹீரோ டக்குன்னு அந்த லிப்ட் போடுவா கீழே உள்ள பேஸ் பண்ணி போயிடுவான். அப்ப ஒன்னும் டேய் அந்த பேஸ்ட்ல வந்து தப்பிச்சு வெளில போறதுக்கு வழியே கிடையாது உள்ள கடந்து நீ சாக வேண்டியதான். ஆனா நான் சொல்றது கேட்டா நீ உன்னோட வீட்டுக்கு மறுபடியும் போலாம் உயிரோட பொழக்கலாம். சொல்றத கேட்டா அந்த சாவி என்கிட்ட குடுறான்னு கேட்டா அவங்க கிட்ட எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல. அதே நேரத்துக்கு இங்க இந்த ஹோட்டல் வேற பத்தி தெரியுது இந்த சாட்சி பண்ணி விடுறதுனால. அதனால நம்ம தான் கீழே போயிட்டு அந்த சாவியை வாங்கிட்டு மறுபடியும் மேல வரணும்னு இவன் கீழே வரதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்க கேப்ல நம்ம ஹீரோ என்ன பண்றோம்னா அந்த இடம் முழுக்க தேடி தெரிஞ்சிட்டு இருப்பான். அப்ப திடீர்னு இடத்துல சூனியக்காரி தன்னை நோக்கி வராதுக்கு விஷயத்த உணர்ந்ததுமே டக்குனு சாப்பஸ் எடுத்து ஒரு இடத்துல வட்ட போட்டுக்கிறான். அந்த வட்டத்துல நின்றுக்கிறான். ஆனா அதுக்குள்ள இருந்ததுக்கு வந்து சூனியக்காரி இவனோட கையில சங்கிலியை போட்டு லாக் பண்ணி விட்டுருவா. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம மேல வந்துட்டு வருவான். வந்த வேத்தனோட சாவி எங்க இருக்கு தேடி பார்த்தா அந்த சாவியை நம்ம ஹீரோ ஒரு இடத்துல மேல தொங்க விட்டுருப்பான். சரி இதே அவன் தொங்க விட்டுதுன்னு அதை அந்த மேல இருக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு போது கரெக்டா அந்த அந்த சூனியக்காரி வந்துடுறா. இவனோட கையில லாக்க போட்டு விட்டுறா. அப்படி போட்டு விட்டுட்டு அவ அப்படி கொஞ்சம் கொஞ்சமா நடந்து போயிட்டு போதுதான் நம்ம ஹீரோ இன்னும் சாகல அவன் அந்த வட்டத்துக்குள்ளதான் இருக்கான் அப்படி விஷயம் தெரியுது. ஆனா அவனோட கையிலையும் சக்கரிகள் பூட்டப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்ல இவ தன்னோட அம்மாவை தாமே கொண்டுட்டோம் அப்படி அந்த கூட்டம் வந்துச்சுலன்னா பல வருஷமா வந்துட்டு பாலியா. இப்ப அவங்க இல்ல அந்த கூட்டம் நீ அனுபவிக்க வேண்டானே இவன் தடவை கொடுக்குற மாதிரியோ சமாதானப்படுத்துற மாதிரியான இலூஷன் அவனுக்கு வந்து போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல இப்ப அந்த சூனியக்காரி ஒரு இடத்துக்கு போட்டு இது வரைக்கும் அவன் பிடிச்சு வச்சிருக்கிற ஆண் மக்கள் மொத்தத்தையும் ஓபன் பண்ணி விட இப்ப அது எல்லாம் ஒன்னா சேர்ந்து இந்த மேல்பல்ல ரேப்புக்குறான்னு உள்ள இருக்குது. அதனால இவனு கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போயிட்டு இருப்பா. அது மட்டும் இல்ல இப்ப நம்ம ஹீரோவோட அதோட கணப்படப்பட்டிருக்குது இல்லையா. அதனால இவனையும் பிடிச்ச அந்த பேய்கள் இருக்குது. ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ அந்த சங்கிலியை கட் பண்ணி இவன் அந்த பேய்கிட்ட மாட்ட விட்டுட்டு குறிப்பிட்ட டைமை முடியறதுக்குள்ளேயே நம்ம ஹீரோ மறுபடியும் அந்த லிப்ட்ல ஏறி அந்த சூட் ரூமுக்கு போயிட்டு அங்க இருந்து லிப்ட் மூலமா மறுபடியும் கீழே போயிடலாம் தப்பிச்சலான்னு பார்த்தா தப்பிக்க முடியல. ஏன்னா மொத்த ஹோட்டல் இப்ப 10 எரியுது. அப்போ கரெக்டா அந்த இடத்துக்கு இந்த ஆட்டுக்குணாம்பத்தில இந்த சைக்கோ பைய அவன் வரான். ஆக்சுவலி அவன் கெட்டவனா நல்லவனானே தெரியல. ஏன்னா வந்தவன் மேல தேடிதான் வந்திருப்பான் ஹோட்டல் 10 எரியுதே அவனை காப்பாற்றணும்னு. அப்ப அந்த இடத்துல நம்ம ஹீரோ பார்த்துட்டு அவனையும் காப்பாற்றணும் சாக விட்டுறக்கூடாதுன்னு அவனை காப்பாத்தி ஹாஸ்பிட்டல் சேர்க்கிறான். அப்படி சேர்த்து அவனை பாக்குறதுக்கு யாரும் வரனா அந்த கையில சுட்டுட்டாலியா ஆல்பின்னு சொல்லிட்டு அவன் தான் அவனா சரக்கெல்லாம் கிஃப்டா கொடுக்குறான். அவன் அப்படி கொடுத்துட்டு நம்ம ஹீரோ கூட சாதாரணமா பேசிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்றான். இந்த மாதிரி நான் மன்னிச்சிருக்கேன் அன்னைக்கு நீங்க குடிச்ச ட்ரிங்க்ல நான் உன்னை கலந்துட்டேங்கிறான். என்னத்தையா கலந்துன்னு கேட்டா நம்ம ஜெரி இந்த மேஜிக் மஷ்ரூம்ஸ் பத்தி சொல்லிருப்பாளியா அந்த மஷ்ரூமோட பொடியை தூவிட்டானா. சரி இதுதான் அப்படி பண்ணுன்னு கேட்டா நான் உங்கள்கிட்ட பேசிட்டோம் என் கதையை பத்தி எல்லாம் சொல்லும் அதுக்காக தான் கலந்தேன். ஆனா நீங்க தான் கோப்பட்டு என்னோட கையெல்லாம் சுட்டுட்டீங்கன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோக்கு ஷாக்கு தாங்கல. ஏன்னா இவ்வளவு நேரம் பார்த்த விஷயங்கள் எல்லாமே பொய்யா இல்ல உன்னோட பிரம்மையா இல்ல இந்த காளான சாப்பிட்டதுனால ஹாலோசினேஷன் படிக்கிட்டானா அப்படிங்கிற விஷயம் தெரியல. பட் ஹாலோசினேஷன் சொன்னா இவனோட கையில அந்த சூனியக்கரை போட்டு இருப்பாளியா அந்த விலங்கு கூட அச்சு இவனோட கையில இருக்கு. அப்படின்னா இது ஹீரோவோட பிரம்மையா இல்ல உண்மையா அப்படிங்கிற விஷயம்
மட்டும் இப்போ வரைக்கும் தெளிவா தெரியல. ஆனா நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, இப்போ வரைக்கும் இந்த ஃபியோனாவோட உடம்பும் செத்து போன இந்த ஜெரியோட உடல் மட்டும் தான் கிடைச்சிருக்கிறத விட பேஸ் பார்ல இருந்தா தன் மேலோட உடம்பை இப்போ வரைக்கும் யாரும் கண்டுபிடிக்கலையா. இதுக்கப்புறம் அந்த பைலோ கடைசி நம்ம ஹீரோவோட அம்மாவோட போட்டோ கொடுத்துட்டு இதை நாங்க ஹோட்டல்ல உங்களோட ரூம்ல கண்டுபிடிச்சோம், பத்திரமா வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்ப இப்ப நம்ம ஹீரோ மறுபடியும் ஒரு ஸ்டோரி எழுத ஆரம்பிக்கலாம். அத கடைசியா அந்த சோல்ஜர் அந்த குட்டி பெண்ணோட தலையில பாட்டில உழைக்கிற மாதிரி அவனை கொல்ற மாதிரி கதை எழுதிப்பாளியா. ஆனா இப்ப வேற மாதிரி மாத்திரான். அதாவது அந்த சோல்ஜர் இப்ப அந்த பாட்டில இந்த குட்டி பெண்ணோட கையில கொடுத்து நீ என்னோட தலையில உழைச்சிடுத, என்ன கொன்னுட்டு இதுக்குள்ள இந்த மேப் இருக்கு, அந்த மேப்பை வச்சுங்கிறது தப்பிச்சு டெப்டிக் மாதிரி சொல்றான். பட் அந்த பையனும் இவனோட தலையில பாட்டில போட்டு உடைக்கல, இவனும் அவனோட தலையில பாட்டில போட்டு உடைக்கல. அதாவது ரெண்டு பேரும் கடைசி வரைக்கும் ஒன்னாவே இருப்போம், ஒன்னாவே சாவணும், ரெண்டு பேரும் கட்டிப்பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி காமிச்சு அந்த பாட்டில தூக்கி போட்டு மாதிரி காமிச்சு அப்படியே அந்த படத்தை முடிக்காங்க. ஆக்சுவலி இந்த படத்துல எது உண்மை இது போய் ஹாலுசினேஷன் கேட்டீங்கன்னா நம்ம ஹீரோனோட அம்மாவோட பேர் பார்த்துட்டு இருக்கா இல்லையா, அது ஆக்சுவலி ஹாலுசினேஷன் தான். ஏன்னா அவன் ஸ்டார்டிங்ல இருந்தே பயங்கரமா குளிச்சிட்டு இருக்கான். அவனோட அம்மாவை தானே கொண்டு பேட்டிக்கு குற்றவளர்ச்சியில தான் திரும்ப திரும்ப அவங்களோட ஆத்தாவோட ஃபாலோ பண்ற மாதிரியே அவன் ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். அது மட்டும் இல்ல இந்த சூட் ரூம்ல டிவி ஓடிட்டு இருக்கும், அதுல ஒருத்தர் லெட்டர் படிக்கிற மாதிரியான விஷயங்களை பார்த்தோம் இல்லையா, அதுவும் ஹாலுசினேஷன் தான். ஏன்னா அந்த டிவி அவன் பார்க்கும்போது அந்த டிவியோட ரிஃப்ளெக்ஷன் இவன் போட்டுக்கிற கண்ணாடியில் தெரியும். அப்ப அந்த கண்ணாடியில பத்தி தான் எந்த விதமான விஷயமோ அந்த டிவில ஓடுறது தெரியாது, வெறுமன பிளாங்கா தான் இருக்கும். பட் ஹீரோ வந்து தன் மனசுல உள்ள அந்த குற்றுணர்ச்சியோட வெளிப்பாடா அந்த டிவில அந்த விஷயம் பாக்குற மாதிரி அவனுக்கு அவனே ஹாலுசினேஷன் பண்ணிருப்பான். சரி இந்த சூரிய கரையை பார்த்தானே அது பொய்யா உண்மையான்னு கேட்டீங்கன்னா அது 100% உண்மை. ஏன்னா அந்த பேயோட ரிஃப்ளெக்ஷன் அவனோட கண்ணாடியில தெரிஞ்சிருக்கும், இவனோட கையிலேயே அச்சிருந்திருக்கும். அண்ட் மேல் திரும்பி வராதுக்கு காரணம் அவனோட பிளம் கூட கிடைக்காததுக்கான காரணமும் அதான். சூரிய கரை கீழே இருக்க அவனோட ஆத்மாவையே அவனே பிடிச்சிட்டு போயிட்டா, அதனால தான் அவனால தப்பிக்க முடியல. சோ அதனே படம் முடியுது. கண்டிப்பா அந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோ குறைய ஒரு லைக் படுத்திட்டு இருக்கேன். அப்படியே முடிஞ்சிருக்கும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ சென்ட் பண்ணி விடுங்க. மீண்டும் சூப்பரான வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு காமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. லாஸ்டா நம்ம எல்ஜி ஸ்குவாட்ல சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணுங்க மக்களே. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.